ஐ அண்ணா, இது என்ன உன் பேக்கில் புதுசாக இருக்கேன்? அதுவாம்மா, நான் கிளாஸில் ஃபஸ்ட் வந்ததாலையும் டீச்சர் சொல்படி கேட்டதுனாலையும் என் கிளாஸுக்கு பர்ஸாக கொடுத்துருக்காங்கம்மா. அண்ணா அண்ணா, இதில் என்ன டேட்டு, மேப்பு, மந்த், இயர் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆஃப் ஆன மாதிரி இருக்குல்ல? அந்த பட்டனை எழுதி பாரு. ஐ லைட் லாயரிதே. அண்ணா, உனக்கு பிடிச்ச டேட்டை சும்மா சொல்லலாம், அதை நான் செட் பண்ணி பார்க்குறேன். ஜூலை 27, 2015. அண்ணா, உன்னோட பர்த்டே டேட்டு, மந்த் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன். ஆனால் இயர் மட்டும் தப்பாக சொல்லிட்டியே. அதுவாம்மா, நம்ம கிளாஸுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, சூர்யா அவரோட பர்த்டே எப்போ மறக்கவே முடியாது. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா ஐஏஎம்ல மாணவரோட பேசிய கடைசி நாள் அதான் சொல்லுவாங்கம்மா. அதுமா எனக்கும் ஒன்றும் புரியல, ஒரே பயமாக இருக்குது. இந்த வாஷில் வந்து லைட்டாக இருக்குமோ, நம்ம நேற்று நைட் பார்த்த படத்தில் வந்து டைம் ட்ராவல் மிஷின் மாதிரி இருக்குமோ? அதுவோ இதுவோ. அண்ணா, அங்கே பாரு யாருன்னு. அண்ணா, அப்துல் கலாம் ஐயா. அண்ணா குழந்தைங்க மெல்ல வாங்க. யார் நீங்கள்? இங்கே என்ன பண்ணுறீங்க? ஐயா, என் பேர் சூர்யா, இவன் தங்கச்சி இனியா. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எனக்கும் சந்தோஷம். நான் மீட்டிங் கிளம்ப போகிறேன். இந்த கேக் விருப்பறீங்களா? ஐயா, நீங்கள் ஒரு காலத்தில் கதை சொல்லுவேன். இப்போ பாரு, காலத்தில் எந்த துறை வேணால் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதில் சிறப்பான உயர்த்த அடையணும்னா கல்வி தான் உங்களோட மூலதனம், உங்களோட வெற்றி, இந்தியாவின் வெற்றி. நீங்கள் நினச்ச இந்தியா சீக்கிரமாகவே வல்லரசாக மாறிடும். அண்ணா, நான் ஒரு டேட் சொல்கிறேன், அது சும்மா செட் பண்ணி பார்க்குறியா ப்ளீஸ்? சொல்லுமா. 12/11/1969. மா, இந்த டேட்டில் என்னம்மா இருக்குது? அண்ணா, இது ஒரு பெரும் தலைவர் ஆஃபீஸ் இருக்கிற இடம்ண்ணா. ஐயா, உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க ஐயா. ஏம்பா, யார் அங்கே உள்ள விடுங்க. குனியா கூடாது தானே? உங்கள் தலை நிமிர்ந்து படிக்க சொல்கிறேன். பள்ளிக்கூட நேரத்தில் வகுப்புக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஐயா, என் தங்கச்சி தான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாயா, அதாயா. சரி சரி, பார்த்துட்டிங்களே. நான் அதான் பள்ளிக்கூடத்துப்பேங்க. பள்ளிக்கூடத்தில் மத்தியானம் சாப்பாடு போகிறாங்களே? போகிறாங்க ஐயா. சாப்பிட்டு நல்லா படிங்க மக்கா. ரொம்ப நன்றிங்க ஐயா. மதிய உணவு திட்டத்தினால நல்லா சாப்பிட்டோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அண்ணா, போதும்ண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா வீட்டுக்கு போகலாம். சரிம்மா. நானும் நீயும் ஒரே மாதிரி தான். ஆனால் உனக்கு மட்டும் வச்சா இருடா, அதுமாரி எனக்கு தான். என்னடா ஒரே பட்டனாக இருக்கு. சரி, ஒரு பட்டனை பார்ப்போம். ஐயோ, பயமாக இருக்கு, இருட்டா இருக்கு. கடவுளே, மகனே, யாரது? நீதானப்பா என்னை அழைத்தாய்? பயத்தில் நினைக்கிற உங்களே இங்க கூப்பிட்டது. நீ எங்கே இருக்கிறாய் என்று தெரியுமா? தெரியுமே, சேதாபேட்டை சூரியன் என் ஃப்ரெண்டு பின்னாடி இருக்கா. இப்போ கட்டு போயிடுச்சு. மகனே, நீ காலம் கடக்கும் கருவியை பயன்படுத்தி இப்பொழுது வேறு ஒரு யுகத்திற்கு வந்து விட்டாய். நீங்க சொன்னது நம்ம போக முடியல, நம்ம போக முடியல சார். நான் இப்ப அங்கதான் இருக்கேன். மகனே, தற்பொழுது நீ இருப்பது துவாபர யுகம். அப்புறம் அவங்க வந்து மாட்டிட்டேனா? இவட்ட எங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியாதா? அழுகாதே, உண்மையை சொன்னால் நான் உன் வீட்டில் உன்னை கொண்டு சேர்க்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க ஐயா. நான் உண்மையை சொல்லிடுறேன். என் கிளாஸ்ல சூரன் ஒரு பையனுக்கு தான் இந்த வாட்சி தந்தாங்க. நானும் அவனும் ஒரே மார்க் தான். ஆனா அவனுக்கு மட்டும் தந்துட்டாங்க. அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது தப்பா? தவறுதான். உன் ஆசிரியர் அவனுக்கு கொடுத்ததற்கான காரணம், இருவரும் படிப்பில் சிறந்து விளங்கிய போதிலும் அவன் ஒழுக்கத்தில் உயர்ந்து நின்றான். ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி அறிவே ஒரு மனிதனை உயர்வுக்கு கொண்டு செல்லும். இதை நீ உணர்ந்திருப்பாய் என்று நம்புகிறேன். மகனே, என்னை நன்றாக பார். ஓ, நான் கண்டதுல கனவா? நான் பார்த்தது, நான் கேட்டதுல கனவா? கிரவுண்ட்ல வாட்ச் கடிச்சு அழகா இருக்கலாம், நம்ம எடுத்துக்கலாமா? வேணாமா, யார்கிட்ட அவங்க கிட்டே கொடுத்துடலாம். ஆமா, ஸ்கூலுக்கு போகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி.